அருப்பெருஞ்சோதி அருப்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருப்பெருஞ்சோதி. அருப்பெருஞ்சோதி ஆர்கானிக்லேருந்து ஜெகநாதனுங்க. அருப்பெருஞ்சோதியில் நம்ம உணவே மருந்து உணவுங்கிற முறையில் நிறையா உணவுப் பொருட்களை பயன்படுத்திகிட்டு இருக்கிறோம். வெளிப்பூச்சுக்குன்னு சில பொருட்களை நம்ம பயன்படுத்துகிறோம். அவசரத்துக்காக சில நோயாளிக்காக மெயினாக அதை எடுத்து நம்ம செய்ய ஆரம்பித்தோம். அது நோய்க்காக செய்யலைங்க. ஆரம்பத்தில் நான் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும், வாரம் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும், வாரத்தில் ஒரு 2 நாளாவது குளிக்கணும், 2 நாள் முடியல வாரத்தில் 1 நாளாவது குளிங்க அப்படிங்கிறதுக்காக சில எண்ணெய்களை காய்ச்சி செய்ய சொன்னேன். அதில் நல்லெண்ணெய் நல்லெண்ணெய் குளியல் முக்கியம். பட் அது உடம்புக்கு நம்ம நல்லெண்ணெய் விட பல எண்ணெய்களை கலந்த ஒரு எண்ணெய், மூலிகை போட்ட ஒரு எண்ணெயை காய்ச்சினாங்க. அது போடுறபோது உடம்புல எந்த மேலே ரத்தக்கட்டு இருந்தாலுமே சரியாயிரு. அதுதான் இந்த வலிவாதத்தை இல்லைங்க. வீக்லி ஒன்ஸு தலைக்கு நம்ம ஹேர் ஆயில் போட்டு உடம்புக்கு வலிவாதத்தை எடுத்து போட்டு குளிச்சோம்னா, ஒரு அருவியில் போய் என்ன செஞ்சு நம்ம குளிச்சுட்டு வந்தால் எந்த இருக்குமோ அந்த பலன் அதில் கிடைக்கும். மூட்டு வலி, எவ்வளோ நாள்பட்ட மூட்டு வலி இருந்தாலும், மூட்டு வலி மூட்டு வலிக்குது, நமக்கு லேசாக மூட்டில் சத்தமாக ஆரம்பிக்குது, அல்லது மூட்டில் வீக்கம் வந்துடுதுங்க, அல்லது வலி வந்துடுது, அல்லது ஏதாவது ஒரு வேலை செஞ்சு அந்த ஷோல்டர்னால அவங்களுக்கு வலி வர ஆரம்பிச்சிடும். அந்த வேலை செஞ்சதுனால ஷோல்டரில் வலி வர ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி வலிகளை எல்லாம் சரி பண்ணக்கூடியது இந்த வலிவாத தைலம்.